பாட்டுக்கா சாராंश लिखिए பாடத்தினுடைய சுருக்கத்தை எழுதுங்கள். லோக்மான்ய திலக் கா ஜன்ம லோக்மான்ய திலகருடைய பிறப்பு சன் ஆண்டு 1886 மகாராஷ்டிர में हुआ மகாராஷ்டிரத்தில் 1886 பிறந்தார். உன்கா பரிவார் அவருடைய குடும்பம் சாதாரணமாக இருந்தது. பாட்சாலா கி படாயி கே சாத் பள்ளிக்கூட படிப்புடன் கணித் और संस्कृत में கணிதம் மற்றும் சமஸ்கிருதத்தில் பாலக் திலக் நே குழந்தை திலக் அச்சா ஞான் பாயா நல்ல ஒரு அறிவை பெற்றார். ஸ்கூலி ஜீவன் மேஹி பள்ளிக்கூட வாழ்க்கையிலேயே அசத்தியகா கே விரோதி தே அதாவது அந்த பொய்யெல்லாம் சத்தியமாக நேர்மையாக இல்லாமல் இருக்கிறது அநீதி இதெல்லாம் விரோதித்தே எதிரியாக இருந்தார். இசுசே இதனால் வே ஏக் பார் அவர் ஒரு முறை கர் பிச்வாயே கயே வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். திலக் அங்கிரேஜி சிக்ஷா பானே திலகர் ஆங்கிலேய கல்வி பானே பெற பூனேவிற்கு பேஜே கயே அனுப்பப்பட்டார். வஹாபி அங்கும் வே அவர் அசத்தியக்கே விரோதி தி அசத்தியத்திற்கு அதாவது பொய்க்கு விரோதியாக இருந்தார். ஜப் எப்பொழுது வே மெட்ரிக்கே வித்யார்த்தி தே எப்பொழுது அவர் மெட்ரிக் மாணவராக இருந்தாரோ தப் அப்பொழுது உன்கா விவாஹ் ஹுவா அவருக்கு திருமணம் ஆனது. விவாஹுக்கே குச் தினோங் கே பாத் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு உன்கே பிதாஜி கி அவருடைய அப்பாவுடைய மிருத்யு ஹோ கயி மரணம் உண்டாகிவிட்டது. ஜிசுசே இதனால் பரிவார்க்க பார் குடும்பத்துடைய சுமை பொறுப்பு உன்கே சிற்பர் ஆகையா அவர் மேல் வந்துவிட்டது. 1878 में BA और 1879 में LLB பாஸ் கர்கே பாஸ் செய்துவிட்டு திலக்ஜி தேஸ் சேவா மே லக் கயே தேச சேவையில் ஈடுபட்டு விட்டார். திலகர் அப்பனே மித்திரக்கே சாத் மித்திரன நண்பனுடன் சேர்ந்து மில்கர் சேர்ந்து பூனாவில் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் கி நியூ இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தை ஸ்தாபனாக்கி நிறுவினார். ஜோ அது பாத்மே பிறகு உன் தோனோங் கே அத்தக் பரிசிரம் கே காரன் அவர்கள் இருவருடைய அத்தக்ன இடைவிடாத பரீட்சண உழைப்பின் காரணத்தால் ஃபர்கியூசன் காலேஜ் மே பதல் கயா ஃபர்குசன் காலேஜாக மாறிவிட்டது. படேல் லிக்கே சமாஜ்கோ அதாவது எழுத படித்த சமுதாயத்தை ஜாக்ருத் கர்னே விழித்தெழச் செய்ய ஏக்மாத்திர ஒரே ஒரு வழி என்னென்ன பிரபாவசாலி சாதன் ஒரு பிரபாவசாலின செல்வாக்குள்ள சாதனம் சமாச்சார் பத்திர ஹோதேகை செய்தித்தாள்களாக இருக்கின்றன. இஸ்லியே ஆகையால் உனோங்னே அவர் மராட்டி சாப்தாகிக் மராட்டி வார கேசரி அவர் மராட்டா ஆங்கில சாப்தாகிக் பிரகாசித் கர்னேக்கா வார பத்திரிகையை பப்ளிஷ் பண்ணுறக்கு நிக்ஷய் கியா முடிவு செய்தார். கேசரி நிர்பீக் ஹோக்கர் அந்த மராத்தி மொழி பத்திரிகையில் பயமின்றி அங்கிரேசோங் பர் ஆங்கிலேயர் மீது அப்பனே தீக்கே லேக்கோங் துவாரா தன்னுடைய ஆவேசமான கட்டுரை மூலமாக ஆலோசனா கர்த்தி விமர்சனம் செய்து வந்தார். இஸ்லியே ஆகையால் பிரிட்டிஷ் சர்க்கார்னே பிரிட்டிஷ் அரசாங்கம் திலக் அவர் அகர்கர் கே ஊப்பர் அதாவது அவர் ஃபுல் பேர் கோபால கணேஷ் அகர்கர் அப்படின்னு பேர். அகர்கர் கே ஊப்பர்னா அகர்கர் மேல் மான்ஹீன் கா முக்தமா அவதூறு வழக்கு சலாக்கர் வழக்கு போட்டு உஸ்கே ஃபைஸ்லே ரூப்மே அதற்கு தீர்வு முறையில் உன் தோனோங்கோ அவர்கள் இருவரையும் 4 மஹ்னே கா தண்டு தியா 4 மாத தண்டனை கொடுத்தது. ஜோ பாரத் மே அது முதலில் தேஸ் ஹித் கேலியே தேச நன்மைக்காக ஜெயில் ஜானேக்கி பிரத்தா ஜெயிலுக்கு செல்வதற்கான முறைக்கு ஸ்ரீ கணேஷ்தா அப்படின்னா ஆரம்பமாக இருந்தது. மகாத்மா காந்திஜி உடன் கயி ஷாலோங்கே பஹ்லேஹி பல வருடங்களுக்கு முன்பே லோக்மான்யனே சத்தியாகிரகத்திற்கு யஹ் நாரா தியா இந்த கோஷத்தை கொடுத்தார். ஸ்வ
स्वराज्य मेरा जन्मसिद्ध अधिकार है और उसे मैं लेकर ही रहूंगा. அதாவது சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிறது அந்த முழக்கமிட்டார். பாரத் கே சபி லோகோங்கோ, பாரதத்தினுடைய எல்லா மக்களையும் ஏக் சூத்திரமே, சூத்திரன ஃபார்முலா, பாந்தனேன கட்டுதல், ஆவுர் மற்றும் உஸ்கே துவாரா அவர்கள் மூலமாக ஸ்வராஜ்ய கே விசார் சுதந்திரம் என்ற எண்ணத்தை லோகோங்கே பீச்மே மக்களுக்கு இடையில் ஃபைலானை பரப்புதல், ஏக் ஹி பாஷா கா உபயோக் ஒரே ஒரு மொழியை உபயோகப்படுத்துவது அத்தியந்த் ஆவசியக் மிகவும் அவசியம். வஹ் பாஷா அந்த மொழி தேவநாகரிமே அங்கித் தேவநாகரியில் இடம்பெற்றிருக்கின்ற ஹிந்தி ஹி ஹோனி சாகியே ஹிந்தியாகத்தான் இருக்க வேண்டும். திலக் நே கோஷ்னா கி, திலகர் இவ்வாறு கோஷமிட்டார். பிரிட்டிஷ் சர்க்கார்னே, பிரிட்டிஷ் அரசாங்கம் திலக் ஜிகோ திலகரை அப்னா சப்சே படா தங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக மானா ஏற்றுக்கொண்டார்கள். அவுர் மேலும் உன்பர் அவர்கள் மேல் முக்தமா சலா தியா வழக்கு தொடுத்தார்கள். 6 வருஷக்கி 6 வருடத்திற்கு காலே பானிக்கு சஜா, காலே பானிக்கினா சஜானா நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு தண்டனை. தேக்கர் பர்மாவுடைய மாண்ட்லே சென்ட்ரல் ஜெயில்மே, மாண்ட்லே தற்போது அது மியான்மரில் இருக்கக்கூடிய ஜெயிலில் உன்ஹெங் பிஜ்வா தியா அவர்களை அனுப்பிவிட்டது. திலக்கோ தேசபக்திக்கு காரன், திலகருக்கு தேசபக்தியின் காரணத்தால் கித்னேஹி கடினாயோங்கா எத்தனையோ கஷ்டங்களை சாம்னா கர்னா படா எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. உனேங் அவருக்கு மதுமேஹ் கா ரோக் ஹோகயா அவருக்கு நீரிழிவு நோய் ஏற்பட்டு விட்டது. தாந்த் கிர்னே லகே பற்கள் கிர்னே லகே விழத் தொடங்கின. ஆங்கோங்கி ரோசனி கண்களுடைய ஒளி கட்டுகையி குறைந்து விட்டது. பத்னிக்கு மிருத்யுசே மனைவியுடைய மரணத்தால் பகுத் விச்சலித் ஹோகயே தே மிகவும் தளர்ச்சி அடைந்து விட்டிருந்தார். உனோங்னே அவர் இத்தனை ஷாரீரிக் பாதாவோங்கோ சகுத்தே ஹுயே இவ்வளவு உடல் உபாதைகளை தடைகளை சகுத்தே ஹுயே சகித்து கொண்டு கை தேசி விதேசி பாஷாயேங் சீக்கி பல உள்நாட்டு வெளிநாட்டு மொழிகளை கற்றார். கீதா ரகசிய ஜைசே மகான் கிரந்த்கி ரச்சனாக்கி கீதையின் ரகசியம் போன்ற மிகச்சிறந்த நூட்களை படைத்தார். 1914 में திலக் ரிஹா ஹோக்கர் கயே 1914 திலகர் விடுதலையாகி வந்தார். 1914 को விஸ்வ யுத்தமே உலகப் போரில் பிரிட்டிஷ் சர்க்கார்க்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சகாயத்தா கர்னேக்கே பாரேமே உதவி செய்வதை பற்றி காந்திஜி அவர் திலக்கே பீச்மே காந்திஜிக்கும் திலகருக்கும் இடையில் மத்து பேத் ஹுவா கொள்கை வேறுபாடு ஏற்பட்டது. திலக் அட்டல் ரஹே திலகர் உறுதியாக இருந்தார். யுத்தகி சமாப்தி கே பாத் போர் முடிந்த பிறகு காந்திஜிக்கு திலக்கி பாத் திலகருடைய பேச்சை ஸ்வீகார் கர்னி படி ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது. ஏசே மகான் தேசபக்தர் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தேசபக்தர் கா ஸ்வாஸ்தய ஆரோக்கியம் தேஸ்கி சேவா கர்த்தே கர்த்தே நாட்டிற்கு சேவை செய்து செய்து பிகடனே லகாத்தா கெட்டுவிட்டு இருந்தது. அஸ்வஸ்தாமே பி அதாவது ஆரோக்கியமற்ற நிலையிலும் வே தேஸ்கி குலாமிக்கி சிந்தாமே தேசத்தினுடைய அடிமைத்தலையில் பற்றி சிந்தனையிலேயே இருந்தார். அந்துமே முடிவில் 1920 जुलाई 31 की रात को स्वाधीनता संग्राम के महान அதாவது சுதந்திர போராட்டத்தின் மகான் சேனானி வாலே மிகச்சிறந்த ஒரு தலைவரான கங்காதர திலகர் அப்பனே பிரான் தியாக் தியே தன்னுடைய உயிரை விட்டுவிட்டார். ஏசே மகா புருஷ் மர்கர்பி இப்படிப்பட்ட மேன் மக்கள் மர்கர்பி இறந்த போதும் அமர் ரகெங்கே அமர்ன நிலையா புகழை அடைந்து இருந்தார்.